உலகம் முழுவதும் வெளியாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித் ரசிகர்கள் கொண்டாடும் விதமாக அமைந்துள்ளதாக படம் பார்த்த ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் வலைத்தளங்களில் தெரிவித்துள்ளார்கள். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் அஜித் கூட்டணியில் உருவாகியுள்ள இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ், பிரபு, த்ரிஷா, சுனில், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, பிரசன்னா, பிரியா பிரகாஷ் வாரியர், சிம்ரன் என யாரும் எதிர்பார்க்காத வகையில் பெரும் நட்சத்திர பட்டாளம் இப்படத்தில் நடித்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் குட் பேட் அக்லி படத்தின் முதல் காட்சிகள் காலை 9 மணி முதல் தொடங்க இருக்கும் நிலையில் வெளிநாடுகளில் சிறப்பு காட்சிகள் முடிவடைந்துள்ளன. படம் பார்த்த அஜித் ரசிகர்கள் தங்கள் விமர்சனத்தை பதிவிட்டு வருகிறார்கள். அதில் பிரபல சினிமா விமர்சகர் ஒருவர் இந்த படத்தை பற்றி இப்படி கூறியுள்ளார். குட் பேட் அக்லி திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு மாஸ் என்டர்டெய்னிங் படமாகவும் அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு படமாக அமைந்துள்ளது. சிறப்பாக தொடங்கும் முதல் பாதியை தொடர்ந்து இரண்டாம் பாதி ஒரு ஃபிளாஷ்பேக் எபிசோடுடன் நன்றாக தொடங்குகிறது. ஆனால் அதன் பிறகு பெரிதாக எதுவும் இல்லை. ஒரு சில மாஸ் காட்சிகள் மிகவும் நன்றாக வந்துள்ளன. அஜித்தை ஒரு விண்டேஜ் வழியில் பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருப்பினும் படத்தில் உள்ள கதையில் போதுமான உணர்ச்சி ரீதியான தொடர்பு இல்லை. மேலும் பல வழக்கமான பில்ட் அப் காட்சிகள் ஒரு கட்டத்திற்கு பிறகு சோர்வடைய செய்கின்றன. ஜிவி பிரகாஷின் பின்னணி இசை படத்திற்கு பலம் சேர்க்கிறது. பொதுவான ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை இந்த படம் முழுமையாக பூர்த்தி செய்யாமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக சமீபத்திய காலங்களில் அஜித்தின் சிறந்த படம். சில சுவாரஸ்யமான மாஸ் தருணங்களுக்கும் ஒரு விண்டேஜ் மாஸ் அஜித்தை பார்க்கவும் இந்த படத்தை பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த குட் பேட் அக்லி அஜித் ரசிகர்களுக்கு மட்டுமேயான படம். அஜித் ரசிகர்களுக்கு படம் குட் என்றாலும் நடுநிலை ரசிகர்களுக்கு படம் பேட். மேலும் அஜித்தை வெறுப்பவர்களுக்கு இது ஒரு அக்லியான ஒரு படமாக இருக்கும்.